இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 26 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும், பயிர் கழிவு மூடாக்கு இடவும். நிலவும் வானிலையினை பயன்படுத்தி ஒத்திவைக்கப்பட்ட நீர்ப்பாசனம், விதைப்பு, உரமிடல் மற்றும் மருந்து தெளிப்பினை தொடரலாம். நிலவும் வானிலையினை கருத்தில் கொண்டு குறுவை பருவத்திற்கான நெல் விதைப்பினை தொடரலாம். உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு வடிகால் வசதியுடன் பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும். கடந்த வார தொடர் மழையினால் பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டிருந்தால் பூ உதிர்வை தடுத்து காய் பிடித்தலை அதிகரிக்க 1 லிட்டர் தண்ணீரில் NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm 40 மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் அதிவேக காற்றினை கருத்தில் கொண்டு 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கோடை காலத்தில் பெறப்படும் மழையினை வேர் பகுதியால் சேமிக்கும் வகையில் மரத்தினை சுற்றிலும் பாத்திகளை உள்நோக்கி சாய்வாக ஆழப்படுத்தவும். கடந்த வார மழையில் முளைத்த புதிய புற்களை மேய விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படும் வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு தயாமீதாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக ரூகோஸ் ஸ்பைரலிங் வெள்ளைப்பூச்சி காணப்படுகிறது. என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தண்ணீர், மைதா கரைசலை தெளிப்பாக இடுதல் மற்றும் மஞ்சள் குச்சி பொறி வைக்கவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மழை சாரல் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழை நீரை தக்க வைத்துக் கொள்ள விவசாயிகள் கோடை உழவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல் வயலில் நீர் தேங்குவதால் ஏற்படும் இழப்பை தவிர்க்க நீர் மட்டத்தை பராமரிக்கவும். காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும். கால்நடைகளுக்கு மழையினால் ஏற்படும் நோய் பரவாமல் தவிர்க்க விவசாயிகள் கால்நடைகளுக்கு சரியாக கொட்டகையை பராமரிக்கவும். மேலும் திறந்த வெளியில் தண்ணீர் மற்றும் குளம் அருகில் கட்டுவதை தவிர்க்கவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மிளகாய் பயிரில் பாக்டீரியா இலைப்புள்ளி நோய் பரவலாக தென்படுகிறது. இவ்வகை நோய் தாக்குதலால் இலைகளின் மீது சிறிய அளவில் நீர் கசிந்தது போன்ற புள்ளிகள் தோன்றும். அதிகமாக புள்ளிகள் தோன்றும் போது இலைகள் பழுத்து பெருமளவில் உதிர்ந்துவிடும். நோய் தீவிரமாகும் நிலையில் பழங்களின் மீதும் சிறு சிறு கருப்பு நிறப்புள்ளிகள் தோன்றும். பின் பழங்கள் உதிர்ந்துவிடும். இந்நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் 175 கிராம் அக்ரிமைசின் என்னும் எதிர் உயிரி பொருளை தெளிக்க வேண்டும். முந்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் வயதாகிய மற்றும் குறைந்த மகசூல் தரும் முந்திரி மரங்களை மேற்பகுதி மாற்ற வேலை மூலம் புதுப்பிக்கலாம். முதலில் மரங்களை தரை மட்டத்திலிருந்து 1 முதல் 3 மீட்டர் அளவில் வெட்டிவிட வேண்டும். பின் அதனின் வரும் தளிர்களில் இளந்தளிர் ஒட்டு மூலம் புதிய ஒட்டுக்கள் நாளடைவில் வளர்ந்து மகசூல் தர ஆரம்பிக்கும். மானாவாரி சோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி விதைப்பு செய்யலாம். சராசரி மழை அளவு 250 முதல் 300 மில்லிமீட்டர் உள்ள இடங்கள் மிகவும் ஏற்றவை. வறட்சியை தாங்கி வளர்வதற்கு விதைகளை கடினப்படுத்தி பின்பு விதைக்க வேண்டும். பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் 20 கிராமுடன் 1 லிட்டர் நீர் கலந்த கரைசலில் விதைகளை 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் தன் எடைக்கு உலர்த்திய பின் விதைப்பதினால் பயிர் வறட்சி தாங்கி வளரும்.
தற்போது நிலவும் பருவச் சூழ்நிலையில் பருத்தியில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் பூச்சிகள் இலைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் சுருக்கங்களுடன் காணப்படும். நுனி மொட்டுக்களை தாக்குவதால் ஒழுங்கற்ற நுனிகளுடன் காணப்படும். இலையின் அடிப்புறம் வெள்ளை நிறத்தில் பளபளப்பாக காணப்படும். ஒரு ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோபிரிட் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிக்கலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மற்றும் மண் மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்ய வேண்டும். பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருங்கல் ஏற்படுவதை நிர்வகிக்க கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மான்கோசப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் இலைவழி தெளிக்கவும். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் ஏற்படும் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் ஹெக்ஸோகோனோசோல் 2% SC 0.06% அல்லது மான்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதரோனில் 2 கிராம் ஆகியவற்றை இலைவழி தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆகையால் விவசாயிகள் நிலக்கடலை இளம் பயிரில் வரும் அதாவது கழுத்து அழுகல் நோய் இந்நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் 4 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ மற்றும் 10 கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும். தற்போது பெய்துள்ள மழைநீரை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கு உரமிடும் விவசாயிகள் மரம் ஒன்றிற்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவையை தொழு உரத்துடன் கலந்து இடுவது குறும்பை உதிர்வது தடுக்கப்பட்டு அதிக மகசூல் பெற முடியும். மரவள்ளியில் வெள்ளை சுருள் ஈ அறிகுறிகள் தென்படுகிறது. இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். செடியின் கீழ்ப்பாகத்தில் உள்ள இலைகளில் கரும் பூஞ்சானம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் தேவையற்ற களைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட இலைகளை நீக்க வேண்டும். ஈக்களை கண்காணிக்க ஏக்கருக்கு மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 10 முதல் 15 எண்கள் வைக்க வேண்டும். பூச்சியின் தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 3% மற்றும் இமிடாக்ளோபிரிட் 1 மில்லி அல்லது தயாமீதாக்சம் 1 கிராம் கலந்து மாலை வேளையில் தெளிக்கவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் தயாமீதாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ராக்ளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் 1 லிட்டர் தண்ணீரில் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தனால் 2 மில்லிலிட்டர் உடன் சேர்த்து பயன்படுத்தலாம். கத்திரி பயிரை சிவப்பு சிலந்து பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சியை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் நனையும் கந்தகத்தூள் 50 WP 2 கிராம் அல்லது டைகோபால் 18.5 EC 2.5 மில்லி கலந்து தெளிக்கலாம். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் மணிக்கு 18 முதல் 26 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் புதிய நடவு செய்தல் மேற்கொள்ளலாம். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு
மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும்.